பெங்களூருக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போகிறது. சென்னையில் எங்கள் வீடு பக்கத்துலேயே தான் பார்க் இருக்கும். இருந்தாலும் நான் வாக்கிங் போக மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட் கீழே பார்க்கிங் பயங்கர பெருசு. ஏன்னா 2 பிளாக் இருக்குது, ஏ பிளாக், பி பிளாக்னு சொல்லிட்டு. அந்த பார்க்கிங்கில் ஒரு 10 ரவுண்டு நான் சுற்றி வந்தாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதனால டெய்லி ஈவினிங்கில் நான் ரிலாக்ஸாக வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு பெரிய லேக்கும் இருக்குது. அதை சுற்றியும் வாக்கிங் போகிறதுக்கான ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு போனாலே கிட்டத்தட்ட 3லேருந்து 4 கிலோமீட்டர் தூரம் கவர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அங்கே எங்கள் வீட்டு சார் மட்டும் போவார். ஏன்னா அவங்க ஜாலியாக மார்னிங் கிளம்பி போவாங்க. வரதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். பட் நம்ம போகணுன்னா காலைல 5 மணிக்கெலாம் எழுந்து வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பேஸ்மெண்ட்லேயே போகிறது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. பசங்க பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வேணும்னு ஒரே இடம். வீட்டில் இருந்தாங்க, பன்னு வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் சரி இருக்கிறத வச்சு எதையாவது பண்ணலாமேன்னு பார்த்தா 4 பீஸ் ப்ரெட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஆலு பேட்டி இருந்துச்சு. அதை பொரிச்சு இது மேலே வச்சு இது பர்கராகவும் வச்சுக்கோங்க, இல்லை சாண்ட்விச்சாகவும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இப்போ தான் வாக்கிங் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கலரிஸ் குறைக்கலான்னு பிளான் பண்ணால் இந்த பசங்களால் என்னோட கேலரி எல்லாமே டபுள் மடங்காக தான் ஆகுது. டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொரிச்ச ஐட்டம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எது எப்படி இன்னும் ஒரு வாரம் தான். ஒரு வாரம் கழித்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டா கண்டிப்பாக ஹெல்தி டயட்ஸ்க்கு மாறிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான்.